So, Unterstreichen CD formal for werden. Werden அப்படின்னா to become. So, இந்த word வந்து எப்படி நம்ம யூஸ் பண்றது அப்படின்னு what is the rule? Present tenseல எப்படி, preteritumல எப்படி, perfectல எப்படி அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்றது. So, இதோட conjugation பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க. So, இதுதான் conjugation. So, verb conjugation present tenseல எப்படி conjugate பண்ணுவாங்க? இது simple pastல எப்படி, perfect tenseல எப்படி? இது காப்பி பண்ணிக்கிறீங்களா? ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோ. எடுத்துட்டீங்களா? ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ்ல இது வந்து நம்மளோட லாங்குவேஜ்ல இங்கிலீஷ்ல எழுதலாம். ஏர் வில் த ஃபேன் ஃபாரர் அப்படின்னா இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவாங்கன்னா he becomes truck driver. So ein Traum wird wahr. So, a dream becomes true. அப்புறம் ich werde அப்படின்னா I become 45 years old. So preteritumல என்ன கொடுத்திருக்காங்க? Sie wurde. So இங்க u umlaut வரணும். Okay. Sie wurde arbeitslos. So perfect tenseல வந்து செகண்ட் பிளேஸ்ல என்ன வரும்? sein இல்ல haben verb வரும். கடைசியில வந்து ge போட்டு வரும். geworden. இதுதான் ஃபார்மேட். அதே மாதிரி ஸோ இந்த வேர்ட்ஸ் வந்து இங்கே கொடுக்கணும், இங்கே யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. The summer is 4 by. So summer is completed. Es wird kälter. So it is becoming colder. அதே மாதிரி mein Geschwister studieren beide medicine. ரெண்டு பேருமே சிஸ்டர்ஸ் வந்து ரெண்டு பேருமே வந்து மெடிசன் படிக்கிறாங்க. அப்ப என்ன ஆவாங்க அவங்க? Sie werden Ärzte. Sie werden Ärzte. Okay. Mein Kollege sieht schlecht aus. Ich glaube, என் கொலீகை பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப பேடா இருக்கிறாரு. ஸோ அவரு பார்க்கறதுக்கு ஓகேங்களா? அப்பனா என்ன அப்படின்னா கிராங்க் எடுத்துக்கலாம். Er wird krank. So he is becoming sick. Right. So er lernt sehr schnell Deutsch. ஸோ ரொம்ப சீக்கிரமா வந்து நீங்க ஜெர்மன் படிச்சிட்டீங்க அப்படின்னா என்னது? immer besser இதுவை யூஸ் பண்ணிக்கலாம். ihr werdet immer besser. Tim's Schwester is schwanger.
ஸோ டிம்மோட சிஸ்டர் வந்து கன்சீவாக இருக்கிறாங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. அப்படின்னா டிம் என்ன ஆவார்? அங்கிள். ஸோ he becomes heir with uncle. Heute habe ich Geburtstag. So today is my birthday. ஸோ இது அப்போ தான் 30 years old ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லும். ஸோ ich werde 30 Jahre alt. ஸோ இந்த வேர்டுன்னு சொல்லிட்டு என்னதுமா? இதோ இஷ்னா வேர்டு, தூனா விர்ஸ்ட், எரசினா விர்டு. கான்ஜுகேட் பண்ணோம் இல்லைங்களா? இயர் வந்ததுனால டி யூஸ் பண்ணும், வெர்டட். ஸோ இது கான்ஜுகேஷன் வச்சு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போ மைனர் கெசிஸ்டர் அப்படின்னு இருக்காங்க, அப்போ ஜி அவங்க அப்படின்னு சொல்லணும் இல்லைங்களா? ஜி வந்தாலே இங்கே என்ன வரணும்? வேர்டன் யூஸ் பண்ணணும். ஸோ என்னோட கொலீக் வந்து பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கிறாரு அப்படின்னா, ஸோ ஒரு வேளை சிக்காக போகிறாரு அந்த மாதிரி. மைன் கொலீக் அப்படின்னா மேல், மைனே கொலீக் அப்படின்னா ஃபீமேல். சரிங்களா? இயர், இயர்லாண்ட் இயர் அப்படின்னா இந்த நீங்கள், ஸோ இயர் செகண்ட் பர்சன். ஸோ டிம்மோட சிஸ்டர் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பா, அப்போ டிம் என்ன ஆவார்? ஸோ ஏர். டுடே இஸ் மை பர்த்டே. ஸோ என்னோட பர்த்டே, நான் வந்து 30 years old ஆக போகிறேன். ஸோ இந்த பர்சனல் ப்ரோனவுனை வச்சு இந்த வேர்டன்னா வேர்டட்டா என்னன்னு போடணும். சரிங்களா? Und sie wählen sie Berufswünsche hatten und haben sie. ஸோ நீங்கள் வந்து 15 years-ஆக இருக்கும்போது என்ன ஆகணும்னு நினைச்சீங்க? ஸோ நான் 15 years-ஆக இருக்கும்போது ஒரு வேளை டாக்டராக ஆகணும்னு நினச்சிருக்கீங்களா? ஸோ ஆஸ்டின் வேர்டன் ஆர்ட்ஸ்னா ஆகணும்னு நினச்சேன். ஆனால் 21 years-ல என்ன ஆனீங்க? Krankenschwester. ஸோ 51 years ஆகும்போது என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க? என்னம்மா? ஓகே, ஹைனன் பிரின்சிஸ் வெல்லிஷ். ஜெர்மன் சிட்டிசன் என்ன சொல்லுவாங்க? டாய்ச் அந்த ஐன்கெபோரன் தான், இல்லை என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, இருங்க. ஸ்டாட்ஸ்புர்கர். ஜெர்மன் சிட்டிசன்னா ஆகணும்னு நினைக்கிறேன். உங்களோட ட்ரீம் ஜாப் எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அதை பற்றி ஒரு ஸ்மால் டெக்ஸ்ட் எழுதலாம். Ich wollte schon immer Tiertrainer werden. ஸோ அனிமல் ட்ரெயினராக ஆகணும்னு நினச்சேன். Ich finde den Beruf toll. ஸோ ஏன் அந்த ப்ரொஃபஷனை நீங்கள் சூஸ் பண்ணீங்க, அப்படி ஆகணும்னு நினைக்கிறீங்க, என்ன இன்ட்ரெஸ்டிங்க, என்ன பண்ணலான்னு நினைக்கிறீங்க, அந்த மாதிரி உங்களோட ட்ரீம் ஜாபை பற்றி எழுதலாம் இங்கே. சரிங்களா? ஸோ ஹேங்கர் ஜிடி டெக்ஸ்டைல். ஸோ எல்லாருமே அவங்கவுங்க ட்ரீம் ஜாப் பற்றி எழுதிருந்தாங்கன்னா அது வந்து, ஸோ எத்தனை பேரும் சேம் ப்ரொஃபஷனாக எழுதியிருக்காங்க அந்த மாதிரி செக் பண்ணலாம் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு ப்ரொனவுன்சியேஷன். எம் இல்லை என்ன ப்ரொனவுன்சியேஷன் நீங்கள் கேட்குறீங்க? வேர்டு எண்டில் எம் வருதா இல்லை என் வருதா அப்படின்னு சொல்லிட்டு அது நீங்கள் மார்க் பண்ணணும் இங்கே ஆடியோ கேட்டுட்டு. ஸோ கடைசியில் என்ன வந்தது கேட்டிங்களா?
என்ன வந்துச்சு? என்ன? நல்லா பாருங்க. ஐனம். ம். இங்க ஆ, இங்க என்ன? டேம். எம். ம். டேம். டேம். DEM. ம். ம்ஹும். உன்சரன். என்ன? ம். டைனம். ஸோ என்னென்ன வேர்ட்ஸ் வந்துச்சுன்னா ஐனம், இயரன், டெம், ஐனன், உன்சரம், எம், டைனம். ஸோ ஹோல் அண்ட் சி எக்ஸ்பிரஷன் ஜிடி சாட்சனா. ஸோ இது வந்து நீங்க ரிப்பீட் பண்ணணும் அவங்க சொல்றது. German von Marlies hilft im Geschäft mit. Manchmal fährt Marlies mit dem Auto nach Memmingen. Mit seinem neuen Lastwagen fährt Markus in andere Länder. Seinen schönen Lastwagen möchte er nicht mehr gegen den alten Job tauschen. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அடிக்கடி கேட்டு கேட்டு நீங்கள் அந்த ப்ரொனன்சியேஷன் ப்ராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட் டெலிஃபோனியரன் Arbeitsplatz. ஸோ ஒர்க் பிளேஸில் டெலிஃபோன் கால் பண்ணுறது. So, stellen Sie sich vor, Sie müssen ein wichtigstes Telefongespräch führen. Was hilft beim Telefonieren? Sammeln Sie Tipps im Kurs. ஸோ இம்பார்ட்டண்ட் ஒரு டெலிஃபோன் கால் வந்து நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கு. அப்போனா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதுக்கு முன்னாடியே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவீங்க? புரியுதுங்களா? ஸோ நம்ம கால் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு, எதை பற்றின்றது மெயினாக தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஷின்ஸ் கேட்கணும். அப்படின்னா இந்த டவுட்ஸ் எல்லாம் நம்ம கிளியர் பண்ணிக்கணும்னா என்னென்ன கொஷின்ஸ் கேட்கணும் நோட் பண்ணி வச்சுப்போம். Man kann vorher Fragen notieren. Man kann ein Papier und Bleistift bereitlegen. ஸோ என்ன பேப்பர் பென் எல்லாம் கரெக்டாக இருக்கணும். ஸோ அமைதியாக இருக்கணும். தி ஜிம்மர் முசன் ரூஹிக். ஸோ இந்த ரூமே வந்து ரொம்ப அமைதியாக இருக்கணும். கான்சன்ட்ரியரன் அந்த மாதிரி. ஸோ இவங்க என்ன டிப்ஸ் கொடுக்குறாங்க படிக்கிறீங்களா?
Hmm. So successful telephone conversation மீனிங் படிச்சிங்களா? மீனிங் படிச்சிட்டீங்களா? Okay. So Sie kennen das sicher. So you know it very well. Sie müssen telefonieren und sind nervös. So you have to make call and you are nervous. Bereiten Sie sich gut vor, then will das Gespräch leichter. ஸோ முன்னாடியே அந்த கான்வர்சேஷனை வந்து நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா அந்த கான்வர்சேஷன் வந்து என்ன ஆகும், லைட்டாக சிம்பிளாக பண்ணுற மாதிரி இருக்கும். Zuerst einmal ist es wichtig, dass nehmen Sie dort. First very important thing is no one should disturb. Machen Sie also am besten die Musik aus und Tür oder Fenster zu. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், மியூசிக் ஆஃப் பண்ணி வைக்கிறது, டோரு விண்டோஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வைக்கிறது. So können Sie sich besser konzentrieren. So better you can concentrate. Schreiben Sie vorher Ihre Fragen und Themen. ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் கொஷின்ஸ் அண்ட் டாபிக்ஸ் எதை பற்றி பேசுகிறீங்க அது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு ரைட் இட் டவுன், நோட் பண்ணிக்கணும். Auf ein Blatt Papier ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. Dann vergessen Sie nichts so that you cannot forget anything. Gut ist es auch, wenn Sie Stift und Papier bereitlegen. It will be very good if you lay papers and pen வந்து கரெக்டாக ரெடியாக வச்சுருந்தீங்கன்னா கூட. Dann können Sie wichtige Informationen sofort notieren und müssen nicht erst hektisch einen Stift suchen. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன்னா இம்மீடியட்டாக நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். அந்த டைமில் ஐயோ பென் எங்கே இருக்குது, பேப்பர் எங்கே இருக்குன்னு தேடாமல். Wenn Sie auf den Anruf beantworter sprechen, nennen Sie langsam und deutlich Ihre Nummer und sagen Sie, warum Sie anrufen. நீங்கள் வந்து யாருக்காச்சும் கால் பண்ணுறீங்க, நீங்கள் கால் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட நேமு இல்லை நம்பர் எல்லாம் கிளியராக பொறுமையாக சொல்லுங்கள். எதுக்காக கால் பண்ணுறீங்கன்றது சொல்லுங்கள். Und beim Telefonat selbst sprechen Sie am Telefon klar und deutlich. நீங்கள் செல்ஃபாக எந்த டெலிஃபோன் பண்ணாலும் நீங்கள் வந்து கிளியராக கிளாரிட்டியோட பேசுங்கன்றாங்க. கண்ட்ரோல் இயரன் ஜி இயரன் நோட்டீசன் செக் யுவர், நீங்கள் என்ன நோட் பண்ணி வச்சுருக்கீங்க அதை செக் பண்ண சொல்லியிருக்காங்க. Und sehr wichtig, lachen Sie, man kann das Lachen hören. ஸோ வெரி இம்பார்ட்டண்ட், எங்கேயாச்சும் லைட்டாக சிரிக்கிற மாதிரி ஏதாவது கான்வர்சேஷனில் வந்துச்சுன்னா கூட அந்த லைட்டாக சிரிக்கிறது கூட இருக்கணும். பிகாஸ் ஒன் கேன் ஹியர் த லாஃபிங் ஆல்சோ, அது கூட கேட்கும் இல்லைங்களா. ஸோ இப்படி தான் ஒரு டெலிஃபோன் கான்வர்சேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பேஜ் கொஞ்சம் கட்டாக இருக்குது. Auf Deutsch telefonieren, trainieren Sie telefonieren auf Deutsch so oft wie möglich. எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து ஜெர்மனில் கால் பேசுகிறீங்களோ அந்த மாதிரி கால் பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்க as much as possible. ஸோ நோட் டவுன் கொஷின்ஸ் அண்ட் உங்களோட கோர்ஸ் பார்ட்னர் யாராக இருந்தாலும் அவங்கக்கிட்ட ஜெர்மனில் பேசி ட்ரை பண்ணுங்க, பழகுங்க அப்படின்றாங்க. ஸோ இப்போ இங்கே சொன்னபடி இந்த இதில் வந்து எந்த கான்வர்சேஷன் வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ வாஸ் machen die Personen am Telefon gut, was machen sie nicht so gut. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன நல்லா பண்ணல, எது நல்லா பண்ணுறாங்க.
ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் கால். ஓகேவா? அடுத்த கால். ஓகே, ரெண்டு காலுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? யார் நல்லா பண்ணா, யார் நல்லா பண்ணல? ஓகே, ஸோ கெஷ்ப்ராக் இஸ் ஒய். ஸோ கெஷ்ப்ராக் ஒய்ல ஜாக்ட் seinen Namen klar கிளியராக சொன்னார். klar und langsam and er hat Stift und Papier bereitlegt, keine Musik. ஆனா இவர் ஃபர்ஸ்ட்ல வந்து எக்ஸாக்ட் seinen Namen nicht, அவரோட நேமே சொல்லல. und er spricht nicht langsam und deutlich. அவர் வந்து ரொம்ப ஸ்லோவா அதெல்லாம் பேசல, அவசர அவசரமா பேசினாரு, கிளியராகவும் பேசல. er hat nicht die Musik ausgemacht, மியூசிக் ஓடிட்டே இருக்கு. er hat nicht die Frage notiert, ஸோ கொஸ்டின்ஸ் எதுவுமே நோட் டவுன் பண்ணல. எப்படி நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கான ஒரு இது கான்வர்சேஷன் நீங்க ரெடி பண்றதுக்கு. ஸோ ஃபிர்மா அகென்ஷுவருக்கு வந்து நீங்க கால் பண்றீங்க, ஹேர் எஸ்கே கிட்ட பேசணும்னு. அவர் இல்லை. ஸோ நீங்க வந்து திருப்பி கால் பேக் பண்ணணும். சரிங்களா? ஸோ அது ஹேர் எஸ்கே இஸ் பை ஐனம் குந்தன். ஸோ அவங்க ஒரு கஸ்டமரோட பேசுறாங்க. ஸோ ஒன் மோர் டைம் கால் பேக் பண்ண சொல்லணும் ஆப்போசிட் சைடு. ஸோ ஆர் நீங்கள் எதாவது மெசேஜ் அவருக்காக கொடுக்கணும்னு சொல்லணுமா அப்படின்னு கொஷின் கேட்கணும். அடுத்த கான்வர்சேஷன் என்னன்னா, ஃபிர்மா மைஸ்டர் ஃபிக்ஸுக்கு நீங்கள் கால் பண்ணி ப்ராப்ளம் அவங்ககிட்ட பேசணும். ஆனால் அவங்க அங்கே இல்லை. ஸோ லேட்டராக அவங்களோட டைரக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அவங்க டைரக்ட் நம்பர் கேட்டு வாங்கணும். ஃபார் பிளாக் வந்து அவங்க டேபிளில் இல்லை. ஆனால் நீங்கள் வந்து அவங்க அதுக்கப்புறம் ரீச் பண்ணலாம், இல்லை எதாவது சொல்லலாம். சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கார்னிஷ் பிச்சர் மிட் ஹெரன் இல்லை ஃப்ரௌஸ் ஃப்ரெஷன் கான்டென்சி மியா பிச்சர் ஹெரன் ஃபர்பிண்டன் கால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களா, கனெக்ட் பண்ணுறீங்களா, கார்னிஷ் ஐன நாக்ரிஸ்ட் பார் எதாவது மெசேஜ் நான் போட்டு சொல்லலாமா அப்படின்னு. கனன்சி பிட்டர் டி டூஷ்வால் கேபன் டைரக்ட் நம்பர் கொடுக்குறீங்களா. ஸோ இல்லைன்னா மிட் வேம் கார்னிஷ்டன் ஸ்ப்ரெஷன் அவங்க இல்லைன்னா வேற யாரோட நான் பேசலாம் இந்த ப்ராப்ளமை பற்றி. ஸோ அந்த ஆப்போசிட் சைடு வந்து அவங்க அந்த லேடி அவங்க அந்த ஜென்ஸ் வந்து இல்லை அட் ப்ரெசன்ட் அவங்க பிளேஸில் இல்லைன்னா கெராடு நிக்டா பிளாட்ஸ் இல்லைன்னா அவங்க வழியில் இருக்கிறாங்க, இல்லை வீட்டில் இருக்கிறாங்க. மிஸ்டர் ஜி அண்ட் நாக்ரிஸ்ட் இன்டர்லாசன் எதாவது மெசேஜ் சொல்லணுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ ஒன் மோர் டைம் நீங்கள் கால் பேக் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கலாம். அதை கால் பேக் பண்ணுறீங்களா, டைரக்ட் நம்பர் இதுதான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இல்லைன்னா நான் இந்த நம்பர் தரேன் நீங்கள் கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இதை வச்சுட்டு நீங்கள் ரெடி பண்ணணும் டைலாக்ஸ். நெக்ஸ்ட் தி மாடர்ன் ஆர்பைட்ஸ்வெல்ட். ஸோ மாடர்ன் ஒர்க்கிங் வேர்ல்டு. ஸோ இது எல்லாமே படிச்சுட்டு என்ன பண்ணணும்னா இந்த டைட்டில்ஸ் கொடுக்கணும் அங்கே.
So die moderne Arbeitswelt. Die Arbeitswelt verändert sich schnell. Manche Berufe braucht man nicht mehr und neue kommen dazu. Wissen wird schnell alt und neue Kompetenzen werden wichtiger. Im 20. Jahrhundert hat man lang bei einer Firma gearbeitet. Im 21. Jahrhundert muss man häufig den Job wechseln. ஸோ இதுக்கு முன்னாடி ஒர்க்கிங் ப்ரொஃபஷன் எப்படி இருந்துச்சுன்னா இப்போ ரொம்ப நிறைய சேஞ்சஸ் இருக்கு, குவிக்லி சேஞ்ச் இருக்கு. மெனி ப்ரொஃபஷன் வந்து இந்த 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 ப்ரெசன்ட் வேர்ல்டில் தேவையே படலை. அண்ட் நியூ ப்ரொஃபஷன் வந்துட்டே இருக்கு. நாலேஜ் வந்து ரொம்ப ஓல்ட் ஆகுது சீக்கிரமாகவே. நியூ காம்படிஷன்ஸ் வந்து அதிகமாக இம்பார்ட்டண்ட் ஆகுது. 20th செஞ்சுரியில் வந்து ஒருத்தர் ஒரு கம்பெனியில் வந்து ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணுவார். ஆனால் இந்த 21st செஞ்சுரியில் என்ன ஆகுதுன்னா அடிக்கடி ஜாப் சேஞ்ச் பண்ண வேண்டியதாகவே இருக்கு. ஸோ படிங்க. ஸோ பர்மனன்ட் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. ஸோ மெனி பீப்புள் ஆர் ஆர்பைட்டிங் மொபிலிட்டியோட வித் லேப்டாப்ஸ் இல்லை ஸ்மார்ட் ஃபோனில் ஒர்க் பண்ணுறாங்க. Sie sind so sind sie für Firma immer erreichbar. அதனால என்ன ஆகும், கம்பெனிக்கு ஆல்வேஸ் ரீச்சபிளாக இருக்கும். ஈவன் வீக்கெண்டாக இருக்கட்டும், வெக்கேஷனாக இருக்கட்டும், எங்கே போனாலும் ஆஃபீஸ்லேருந்து கால் வரும், ஏதாவது வேலை சொல்லுவாங்க. Das ist es wichtig, da ist es wichtig, dass man nicht so viel arbeitet. இம்பார்ட்டன்ட் என்னன்னா ரொம்ப வேலை செஞ்சுட்டே இருக்கக்கூடாது, ஃப்ரீ டைம் கூட மறக்கக்கூடாது. ஸோ இதுக்கு என்ன டைட்டில் மேட்ச் ஆகும்னு நினைக்கிறீங்க? எதுமா? ஆல்டர்? ஆஹா இல்லை. When habe ich wirklich frei? இதுதான் இப்போ எல்லாம் ஃப்ரீ கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லைங்களா? ஓகே. ஸோ அடுத்தது Die Arbeit wird virtuell, das Team wird international. Ohne Zusammenarbeit und Vernetzung funktioniert nichts mehr im Job. Video- und Telefonkonferenzen, Austausch von Dateien, alles kein Problem mit dem Internet. ஸோ ஒர்க் என்ன ஆகுது, இப்போ எல்லாம் விர்ச்சுவல் ஆகிடுது இல்லைங்களா? எல்லாம் ஆன்லைனில் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ண, அதனால தான் இன்டர்நேஷ்னலாக கூட நம்ம ஒர்க் பண்ண முடியுது. வித்தவுட் அ டீம் ஒர்க்கிங் அண்ட் நெட்ஒர்க் ப்ராப்ளம், நெட்ஒர்க் இல்லாமல் நம்மளால ஒர்க் பண்ணவே முடியாது. வீடியோ கால்ஸ், டெலிஃபோன் கான்ஃபரன்ஸ் கால்ஸ், இந்த மாதிரி எல்லாம், அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஃபைல்ஸ், எவ்ரி திங் இஸ் நோ ப்ராப்ளம் வித் த இன்டர்நெட். ஸோ இதுக்கு என்ன டைட்டில்? இல்லை, இன்டர்நேஷனல் Zusammenarbeit, இன்டர்நேஷ்னல் ஒர்க். ஓகே, நெக்ஸ்ட் படிங்க. சி இது சி படிச்சிட்டிங்களா?
ம். ம். ஸோ டிஜிட்டலைசிங் வந்து எல்லா இடத்துலையும் வந்துடுச்சு. ஃபீல் ஆர்பைட்ஸ் ப்ளஸ் வேர்டன் ஒன்று நோட்டீஸ் நிறைய ஒர்க்கிங் பிளேஸ் என்ன அன்னெசரி ஆயிடுச்சு இப்போ. ஏன்னா கம்ப்யூட்டரில் வந்து பெட்டராக அண்ட் ஃபாஸ்டராக ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி ரோபோட்ஸ் வந்து பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுது அண்ட் இட் ஹஸ் பிகம் வெரி இம்பார்ட்டண்ட். நாங்கள் வந்து நிறைய கம்பெனிஸில் இல்லைன்னா லைட்டாக ஹவுஸ் ஒர்க் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன டைட்டில் மேட்ச் ஆகுது? ஆ எஸ். ம். அடுத்தது. ம். 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 ஸோ நிறைய கம்பெனிஸ் என்ன ஆகுதுன்னா தே ஆர் மேக்கிங் ஒன்லி கான்ட்ராக்ட்ஸ். ஸோ அந்த ப்ராஜெக்ட்கான கான்ட்ராக்ட்ஸ் எடுக்கிறாங்க அண்ட் நாட் ஃபார் மெனி இயர்ஸ். ஃபஸ்ட்டு அதாவது பர்மனெண்ட் ஒர்க் பிளேஸ் வந்து ரொம்ப ரேர் ஆகிடுச்சு. மேபி ஃப்யூச்சரில் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு இன்கம் கிடை கிடைச்சாலும் கிடைக்கலாம். வித்தவுட் ஜாப் வந்து எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு இன்கம் வர மாதிரி ஏதாவது ஒன்று வந்தாலும் வரலாம். ஸோ அப்போ நிறைய க்ரியேட்டிவிட்டியாக இருக்கிறதுக்கு நிறைய டைம் கிடைக்கும். ஃபேமிலியோட ஃப்ரெண்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஃப்ரீ டைம் கிடைக்கும். ஸோ Geld mit and ohne Arbeit. Money with or without work. இது கிடைக்குமான்னு தெரியல. ம். Mm. So the people are becoming older and staying healthy for the longer time and they want to work longer. ஸோ அதனால ஒர்க் பிளேஸ் அண்ட் ஒர்க் டைமிங் வந்து ஓல்டு பீப்புள் கூட சூட் ஆகுற மாதிரி இருக்கணும். ஸோ லைஃப் லாங் லேர்னிங் இஸ் எஸ்பெஷலி வெரி இம்பார்ட்டன்ட் when one wants to be successful in the job. Right. Mm. Okay. Natürlich möchten viele eine Family und Kinder haben. So, of course, many people want to have a family, children. அதனால அவங்களும் என்ன அவங்க கொலீக்ஸ் மாதிரியே பசங்க இல்லாத கொலீக்ஸ் வந்து எந்த மாதிரி ஒர்க் பண்ணுறாங்களோ இவங்களும் ஃபேமிலி இருக்கிறவங்க கூட ஒர்க் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு சூட்டபிளான ஒர்க் டைமிங் அப்புறம் கிண்டர் கார்டன் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால பேரண்ட்ஸ் வந்து ப்ராப்ளம் இல்லாம ஒர்க் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ இதுக்கு எல்லாமே கீவேர்ட்ஸ்.
என்னென்ன கீவேர்ட்ஸ் இருக்கு, என்னென்ன இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கு, அதெல்லாம் மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து இந்த மாதிரி இருக்கிறது வந்து நீங்க ஓனா சொல்ற மாதிரி இருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ப்ராக்டிஸ் பண்றதுக்கு. சரிங்களா?